ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தேங் ஒன் ஷாட் மேரிட் டு மை பிரின்சிபல் சார். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் மார்னிங் ரெடி ஆகிட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளில வரீங்க. உங்கள் லாலிபப்பை சோப் பண்ணிட்டு உங்கள் அண்ணன் அப்படியே கீழேருந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அவ்வளோ கெத்தாக நடந்துட்டு வாரீங்க. அப்போ பார்த்துட்டு இந்த மாடு எப்போ தான் திருந்த போதே தெரியா, எப்போ பார்த்தாலும் இந்த கூலிங் கிளாஸை போட்டு லாலிபப்பை சூப் பண்ணிட்டு காலேஜ் போகிறது ஆராத்து பண்ணுறது, இதான் இவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா இவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைம்மா, வீட்லேயே வச்சுக்காத, கல்யாணம் பண்ணி துரத்தி விடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், டேய் சுகா உனக்கு வேண்டா கல்யாணம் பண்ணுறா, என்ன ஏண்டா கல்யாணம் பண்ண சொல்கிற, நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நானும் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன், என்ன போயிட்டு கல்யாணம் பண்ண சொல்கிற வடாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தப்பாக பேச பார்க்குறீங்க. ஏய் வயன் ரொம்ப ஓவராக போகிறடி அப்படின்ட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வரான். அப்போ உங்கள் அப்பா தான் வந்துட்டு, ஏய் சுகா நீ தானே அவள் ஃபர்ஸ்ட் வம்புக்கு இழுத்த, அவள் சும்மா தானே இறங்கிட்டு வந்தா, உனக்கு என்னடா, அவள் ஏன் பொண்ணுடா, தப்பெல்லாம் பண்ண மாட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு உங்களுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அப்போ சுகா அவங்க அம்மா பார்த்து, அம்மா என்னம்மா இவர் ஓவராக அவள் பொண்ணுக்கே செல்லம் கொடுக்காரு, என்னை பார்த்தா எப்படி இருக்குது, ஏய் ஓவராக பேசாத, கம்பெனியில் எவ்வளோ ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதை முடிக்காமல் நீ ஏன் கிளப்பு அப்படின்ட்டு அராத்து மாதிரி சுற்றுறல்ல, அப்போ என் பொண்ணை ஏன்டா குத்தம் சொல்கிற, அவள் எவ்வளோ குட் கேர்ள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டே இருக்காரு. சுகா கம்ம கடுப்பாயிடுச்சு. மா எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம், நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கோச்சிட்டேன் பேக் எடுத்துகிட்டு போயிடுறான் ஆஃபீஸுக்கு. டேய் அதை ஏன்டா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற, விட்டு போடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம சிரிப்பு. ஏன்னா சுகா பேசிட்டு உங்கள் அம்மா வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து சுகா வந்து எடுத்துகிட்டு போகிறான். அதை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டு சொல்கிறீங்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டா சண்டால சிரிக்கி, என்னை வந்து இப்படி டீஸ் பண்ணுறதே இவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுறான். ஏன்னா சுகாவுக்கு உங்ககிட்ட மார்னிங் வம்பு வளர்க்காட்டியே அவனுக்கு ஆஃபீஸ் நல்லா போகாது, அதனால தான் அவன் அப்படி உங்ககிட்ட சேட்டை பண்ணியிருப்பான். அப்பா இந்த சுகா இருக்கான்ல, இவன் செம்ம மோசம்ப்பா, இவன் சரியே கிடையாது, இவனை பேசாமல் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு துரத்திடுப்பா, அவெல்லாம் வேணாம் நமக்கு, சரிடா கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா நல்ல பொண்ணெலாம் வேணாம்ப்பா, என்னை போட்டு நல்லா அடிக்கிற பொண்ணா, கராத்தே குங்ஃபூ தெரிஞ்ச பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், என் காலேஜில் கராத்தே கிளாஸில் நிறைய பொண்ணுங்க இருக்காப்பா, அந்த பொண்ணுங்களா பார்த்து பேசாமல் செட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பா கிட்டே பேசிட்டீங்க. அப்போ உங்கள் அம்மா காதை திருகிட்டு, ஏய் என் பையனை பார்த்தா எப்படி இருக்குது, என் பையன் கண்ட கண்ட பொண்ணுக்கிட்டே அடி வாங்கணும் உனக்கு, ஒன்று இருடி, உனக்கு வந்து எந்த புருஷன் வந்து மாட்ட போகிறனே தெரியல, அவன்கிட்ட சமத்தியாக நீ வாங்க போகிற, பா இங்கே பாருப்பா அம்மாவை, ஏண்டி என் பொண்ணை எப்படி பண்ணுற, என் பொண்ணுக்கு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பா வந்து ஃபீட் பண்ணிடுவாரு. நீங்கள் அப்பா செல்லும். ஸோ சுகாவை வந்து டீஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை, மறுபடியும் சுகா உங்களை டீஸ் பண்ணுவான், இப்படியே டாம் அண்ட் ஜெரியா 2 பேருமே இருப்பீங்க. அண்ட் நீங்கள் சாப்பிட்டுட்டு பா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பைக் தான் எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பைக்கில் தான் எப்போவுமே காலேஜ் போவீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ கார் இருக்கும், நீங்கள் வந்து பில்லியனர் ஃபேமிலி. ஸோ காலேஜுக்கே தெரியும் நீங்கள் படிக்கிற காலேஜ் தான் அது, அந்த காலேஜ் வந்து உங்களோட காலேஜ் தான், அதனாலயே ஓவராக ஆட்டிடியூட் காட்டுவீங்க. உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹெல்மெட்டை போடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து Yamaha R51 தான் வச்சுருக்கீங்க பைக், அது உங்களோட ஃபேவரட் பைக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு செம்ம கெத்தாக காலேஜுக்கு என்டர் ஆகுறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து காலேஜுக்கு நியூ ஸ்டூடெண்ட்லாம் வரேன், நீங்கள் செகண்ட் இயர் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு, ஸோ எல்லோரும் ரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே கிளம்பியிருப்பீங்க. அங்கே போனால் உங்கள் ஃப்ரெண்டு ஜேவும் மியாவும் ஆயிரன்னு இருப்பாங்க. ஏய் பயன் வந்துட்டாடி, வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீன் உங்களோட பைக்கிட்ட தான் வராங்க. நீங்கள் பைக்கை வந்து கெத்தாக அப்படியே வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு, ஏய் எங்கடி பசங்கள்லாம் பிடிச்சிட்டிங்களா, ஆமாண்டி அங்கே பசங்கள்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம், நம்ம போயிட்டு ரேக் பண்ணலாம், ரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பைக்கை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹெல்மெட் அப்படியே அங்கே வச்சுட்டு நீங்கள் வாரீங்க. வந்து பார்த்தா சில பசங்க இருக்காங்க, ஸோ அவங்க வந்து சும்மா சும்மா ரேக் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து அதெல்லாம் போரிங்காக இருக்குது. அப்போ ஒரு பையன் நடந்து வாரான், நடந்து வந்துட்டு
அப்படியே அவன் பாட்டுக்கு செம்மையாக போகிறான். சமத்து பையனா. உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. சரி ஓகே இந்த பையனை ரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க. ஹேய் டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையனுக்கு புரியல. ஸோ அப்போ நீங்கள் தான் ஏமியா அந்த பையனை கூப்பிட்டு யார் அந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அந்த பையனா ஹிரி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மியா போயிட்டு டேய் நில்றா யார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் திரும்பி பார்க்குறான். மியா தான். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கானே, ஆனால் இது பையன் கூப்பிட்டாலே. ஏய் உனக்கு கூப்பிட்டா காது கேட்காதா, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறா, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறா. நிப்பாட்டுறதுக்கு அப்போ பையன் தான் பார்த்துட்டு ஆமாம் உன் பேர் என்ன, அது எதுக்கு உங்களுக்கு, ஏய் கேட்டால் சொல்லணும் சரியா, எதான் நாங்கள் ஸ்டூடெண்ட் சீனியர் ரேங்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போது ஜூனியராக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறீங்க. அந்த பையன் பார்த்தோன்னே உங்களுக்கு லைட்டாக பிடிச்சிருக்கு. ஜூனியராக இருக்கானே எப்படி, சரி நம்ம சைட்டு லிஸ்ட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை பார்த்துட்டு ஏய் வேற கேட்டால் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்மத்தனாவடா கேட்குறீங்க. அவனை கிம் டேஹியாங். ஓ கிம் டேஹியாங்கா, நைஸ் நேம். அது ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன மாதிரி மின் ஒயன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வைக்கலாம்ல. நான் பையன் நீ பொண்ணு, உன் பேர் எப்படி நான் ஷார்ட்டாக வைக்கலாம், அதுவும் சரிதான். ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் பேரை வைக்க சொன்னா ஷார்ட்டாக வைன்னு சொன்னேன், அது பெருசாக வைக்காத. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அப்பா அம்மா எனக்கு கிம் டேஹாங்னா பேர் வச்சாங்க. ஓ அப்படியா, ஓ உனக்கு பெரிய கஷ்டம் போலையே, ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னாலும் பெருசாக கொட்டை எழுத்துல எழுதணும். சரி ஓகே உன் சோக கதை எனக்கு எதுக்கு. அது என்ன நீ காலேஜுக்கு வரும்போது இது ப்ரொஃபஸர் மாதிரி டக் பண்ணிட்டு வர, இப்படியெல்லாம் வரக்கூடாது இனிமேல். நான் இனிமேல் பார்க்கும்போது அப்படியே அந்த டவுசர் இருக்குல்ல அதை பிஞ்ச மாதிரி போட்டுருணும், எப்படி பெச் டவுசர் தெரியுமா, அதெல்லாம் நான் போட மாட்டேன். நீ என்ன உன் வாய்ஸ் ரொம்ப ரக்கடு மாதிரி இருக்குது, ஆனால் ஃபேஸ் பார்க்க க்யூட்டாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க. ஹே கை எடுக்கிறியா, அதுவும் ஒரு பையனை பிடிச்சி ரேக் பண்ணுற, உன்னையெல்லாம் என்ன ரொம்ப குரல் ஒசருது. நான் யார் தெரியுமா, மின்மயன், இந்த காலேஜே என்னோடது தான், ரொம்ப ஓவராக பேசுகிற, உன்னை வந்து இது ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோட் புக் எடுத்துகிட்டு கிம் டேஹியாங் அப்படின்னு சொல்லி ரெட் மார்க்கில் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்கள வந்து எவ்ரிடே டார்ச்சர் பண்ணுவீங்க, அதான் உங்கள் கேரக்டரே. டைம் உங்களை அப்படியே பார்த்துட்டு நான் கிளம்பிட்டான், பெல் அடிச்சிருச்சு, சரி ஓகே கிளம்பு, நாளைக்கு மார்னிங் இதே இடத்துல நீ வந்து நிற்கணும் ஓகேவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் போயிடுறான். ஸோ நீங்களும் பெல் அடிச்சுட்டு உங்கள் கிளாஸ் ரூம் போகிறீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபஸர் வந்து ஜின் தான். அவர் வந்துட்டு ஹே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எல்லோரும் பாருங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜின் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து அட்டென்ஷன் ஆகிட்டு ஜின்னுக்கு எல்லோரும் பவ் பண்ணிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ தான் சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் உங்களுக்கு சின்ன ஒரு ஆடிட்டோரியமுக்கு வாங்க சரியா, ஓகே அந்த ஆடிட்டோரியமில் வந்து உங்களுக்கு நியூ பிரின்சிபால் வந்திருக்காரு, ஸோ எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. என்னது நியூ பிரின்சிபலா, அப்போ நீங்கள் அந்த பழைய சொட்டத்தானே எங்க, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருமா, ஸோ இது நியூவாக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் ஒரு பொண்ணு சொல்கிறா, அவர் ரொம்ப யங்காக இருந்தார் ரீ, செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார். அது ஹேண்ட்ஸமாக இருந்தாரா, அப்போ நம்ம விட்டு வைக்கக்கூடாதே, சரி ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டு விட்றீங்க. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ப்ளே கேர்ள் மேப்னா ஃப்ளர்ட் பண்ணுவீங்க பசங்களை பார்த்தா, ஸோ அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, சும்மா சைட்டு மட்டும் அடிச்சுப்பீங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தால். ஸோ நீங்கள் இப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் ஆகுது, பெல் அடிக்குது, நீங்களும் வந்து ஆடிட்டோரியமுக்கு போகிறீங்க. ஸோ முன்னுக்கு தான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து உட்காந்துட்டு காலுக்கு மேலே காலை போட்டு சும்மா அப்படியே லாலிபாப் சூப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கெத்தாக நிற்கிறீங்க, இருக்கீங்க. அப்போ மியா பாட்டு, ஹே ஜின் சார் ஒன்று தான் பார்க்குறாரு, அந்த ஜின் என்னையா பார்ப்பான், உன்னை தானே பார்ப்பான், மூட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்கீங்க. ஹேய் கொயன் இங்கே பாரு என்ன அப்படின்னு, எதுக்குடி உன் வாய்ஸ் இப்படி நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கூலிங் கிளாஸை கலட்டி பார்க்குறீங்க. பிரின்சிபல் வந்திருக்கான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்க்குறீங்க, முன்னாடி வந்து தயாங் தான் நிற்கிறான். அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஸோ தயாங் தான் அவங்க காலேஜ் பிரின்சிபல்.
ஐயையோ! பிரின்சிபலே ட்ராக் பண்ணிட்டோமா? சொட்ட தலையே! டேய் போறேன்டா சொல்லிட்டு போமாட்டியாடா? இப்போ பிரின்சிபலே ராக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. வயன் நீங்கள் யோசிச்சுட்டு வயனு நீ போல்டு கேர்ள் இல்லை, ஸோ அதனால் நீ வந்து இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படக்கூடாது, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக பேசிகிட்டே இருக்கீங்க மைண்டுக்குள்ளே. அப்போ தான் தேங் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், இது வரைக்கும் இந்த காலேஜ் எப்படி இருந்திருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் நாளையிலேருந்து யாரும் யாரையும் ரேக் பண்ணக்கூடாது. இதை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஐயையோ மாட்டிக்கிட்டோமே, கர்த்தரு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைண்ட்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ தயாங் உங்களே தான் அப்படியே ஃபயர் ஐஸோடையே பார்க்குறானே. என்ன உனக்கு அறிவு இருக்கா? போய் பிரின்சிபலை அடி கலாய்ப்பேன். அவ்வளோ ஹேண்ட்ஸம் பிரின்சிபல், இவரை பார்த்தா எனக்கே சொல்லுத்தும் போல, ஆனால் இவரை கலாய்ச்சிட்டியே. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்ன பண்ண போகிறேன்? பரவாயில்ல, நம்ம காலேஜ் தானே, எங்கே பார்த்தாலும் அப்பா கிட்ட தான் வருவார், அப்போ பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. அப்போ எல்லாமே மீட்டிங்லாம் நீங்கள் முடிஞ்சிட்டு வெளில போகிறீங்க. அப்போ ஜின்தா வந்து தயாங் கூட பேசிகிட்டு இருக்கான். டேய் அண்ணா, இந்த காலேஜில் ஏண்டா எனக்கு சேர சொன்னேன்? டேய் சும்மா வந்து இருடா, அங்கிள் தான் சொன்னார்ல. அங்கிள் சொன்னதுக்காகத்தான் நான் வந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த காலேஜு, அதுவும் இந்த வயன் இருக்காளே அவளை வச்சு செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னிக்கிட்ட பேசுகிறான். அப்போ தான் உங்களுக்கு புரியுது ஜின்னும் தயாங்கும் வந்து எப்படின்னா பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து தயாங் வந்து டே அண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ வந்து ஜின் சாரோட தம்பியா தயாங்கு, ஆனால் தயாங் எப்படி அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அப்பா கால் பண்ணிட்டு, யோ டாடி என்னடா பண்ணுற, என்னம்மா ப்ராப்ளம், ஏன் இப்போ கானில் கத்துற, இந்த காலேஜுக்கு நீவா ஒரு பிரின்சிபல் வந்திருக்கார்ல? ஆமாம் தயாங் தம்பி. என்னது தயாங் தம்பியா? அப்பா ஏன்ப்பா அவரை வந்து இந்த காலேஜில் விட்டேன்? ஏம்மா ஏதாச்சும் பண்ணிட்டியா என்ன? ஆமாப்பா, நான் ஏதோ ஜூனியர் பையன்னு ரேங்க் பண்ணிட்டேன், ஆனால் அவன் என்ன ஹைலைட் பண்ணி வச்சுருக்கான். சரி விடுமா பார்த்துக்கலாம், அப்பா நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, ஆனால் இன்னும் 2 இயர்ஸ் இந்த காலேஜ் தான் குப்பை கொட்டணும், நான் இருப்பேன்னு தெரியாதுப்பா. வயன் அப்பா இருக்கும்போது ஏம்மா நீ ஃபீல் பண்ணுற? நான் இருக்கேம்மா, நான் தயாங்கிட்ட பேசிக்கிறேன், அவன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான். ப்ராமிஸ்? காட் ப்ராமிஸ். ஓகேவா என் செல்ல பொண்ணுல? இப்போ காலேஜ் போயிட்டியா? காலேஜில் தப்பா இருக்கேன். சரி சாப்பிட்டியா? இனி தான் சாப்பிடணும். சரி என் பொண்ணு முதல்ல போய் சாப்பிட்டு, ஓகேவா? கேண்டீனில் தான் சாப்பிடக்கூடாது, ஃபுட் வந்து அனுப்பி விட்டுப்பா அம்மா, ஸோ ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிடு, ஓகேவா? சரிப்பா. வயன் இங்கே பாருமா, நான் வந்து தேங்க்கும் ஃபுட் வச்சுருக்கேன், உங்கள் அம்மா தான் கொடுத்தா, இன்றைக்கி வந்து தான் ஜாயின் பண்ணியிருக்கான்ல, ஏன்பா அவருக்கு வந்து கொடுக்க சொல்கிற? வயன் இங்கே பாருமா, அம்மா தான் கொடுக்க சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபுட்லாம் வாங்கிட்டு தேங்க் கேபினுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் தேங்க் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சார் வா, இந்தாங்க அப்பா கொடுத்தாரு, உன்னை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ மின்சார பொண்ணு தானே? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சிட்டே பேசுகிறீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏன் பார்த்தா தெரியலையா சார்? நான் யாருன்னு தான் வெண்ணையை ரேக் பண்ணுறல, உனக்கு இருக்குடி, லைஃப் லாங் வச்சு நான் ஒன்று ரேக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம்மா ஈவலாக சொல்கிறான். ஐயையோ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே தயங்க சேர்லேருந்து எழும்பிட்டு உங்கள் கிட்ட தான் வாரான். அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் வாழை லாக் பண்ணிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ ரேக் பண்ணுவேன், நான் யார் தெரியுமா? அந்த காலேஜோட பிரின்சிபல் டி. என்னது டியா? நான் நல்லா தானே கூப்பிட்டேன், நல்லா கூப்பிட்டேன், அதுவும் என் பேரை வச்சு என்னை கலாய்க்கிறல்ல. இருக்குடி, உன்னை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வச்சு செய்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தயங்குள்ள பார்த்து இவ்வளோ ஸ்மெக் பண்ணிட்டு அவன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். பையனு தெரியாமல் பண்ணிட்டேன், பட் லைஃப்லாம் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆனால் நீ வயன், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ரூம் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க.
ஸோ மைண்டுக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ காலேஜும் முடிஞ்சுது, ஃபைனல் உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் சுகாட ரூமுக்கு போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு, டேய் சுகா அண்ணா என்னடா பண்ணுற? ஆ பார்த்தா தெரில, வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, எங்கடி போகிற? கையில் ஏதோ வச்சுருக்க? இல்லை உனக்கு இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். நீ தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னல, சரி உனக்கு இது வேணாம் நான் போகிறேன். நில்றி, என்னடி அது? அதுவா ஸ்வீட்டுடா. ஸ்வீட்டா? கொடு பார்க்கலாம். ஆஹா, என்னடி ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்காம போகிற? அண்ணன் பாவம்ல. அது வந்து உனக்கு ஏதோ வேணும், அதான் ஸ்வீட்டை கொண்டு என்னை மயக்கலான்ட்டு வந்திருக்கேன். ஆமாண்டா, ஸ்வீட்டை கொண்டு மயக்கலாம் தான் வந்திருக்கேன். உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும்டா. என்னது? தெரியும்டி, நீ ஏதாச்சும் காரியம் ஆகும் தான் என்கிட்ட வருவேன். அதான் தெரியுதில்ல, எனக்கு பண்ணும். சொல்லி தொலையும், பண்ணி தொலைகிறேன். என்ன பண்ணுறது, தங்கச்சா போயிட்ட அப்படின்னு சொல்லி சுகாவும் சொல்கிறான். ஸோ நீங்களும் காலேஜ் நடந்தன்னைக்கு சீனை சொல்கிறீங்க. சுகாவுக்கு நான் செம்ம சிரிப்பு. என்னது, பிரின்சிபலை ராக் பண்ணிட்டியா? மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன். அவன் யார் தெரியுமா? தயாங்டி. அவன் வந்து என்னோட தான் காலேஜில் படித்தான். அவன் எவ்வளோ கெத்து அறாது தெரியுமா? உன்னை விட அறாத்துடி. நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டியா? என்னது, உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாண்டி, அவன் அவ்வளோ படிப்பிஸ்ட்டு, அப்படி படிப்பான். எனக்கு அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் உன்னோட காலேஜுக்கே அவன் பிரின்சிபலாக வருவான்னு நான் வந்து எக்ஸ்பர்டே பண்ணல தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட. உனக்கு தெரியுமா அவன் இவ்வளோ பெரிய பில்லியனர்னு? நம்ம அப்பாவும் அவனோட அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவன் வந்து அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அவனும் அவன் அண்ணனும் பார்த்தியா காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம், தயாங் வந்து காலேஜில் எவ்வளோ ரவுடி தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க ரேக் பண்ணியிருப்பான். ஆனால் நீ அவனே ரேக் பண்ணிட்டேன். மாவளை செத்தடி, உன் டங்குவார் கிளிய போது. அண்ணாடி அண்ணா ப்ளீஸ்டா காப்பாத்துடா, தங்கச்சி பாவம்ல. என்னை எப்படி ஓட்டுவ? இப்போ மாட்டிக்கிட்டியா? இவன்கிட்டே மாட்டிக்கிட்டேன். ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்க, லைஃப் லாங் வச்சு செய்ய போகிறேன்ட்டு. இந்த வேர்ட்ஸ் அவன் யாருக்கிட்டையுமே யூஸ் பண்ணதே கிடையாது. காலேஜில் கூட அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவன் யூஸ் பண்ணவே மாட்டான்டி. அவனை வச்சு செய்யறா ஒரு டைம் பார்த்து செஞ்சு விட்ருவான். ஆனால் உன்னை லைஃப் லாங் வச்சு செய்ய போனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்ம் தெரியலடி. ஆனால் சமத்தியாக ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். வாய் பேசுகிற உடம்பு பூரா கொழுப்பு. அவன் தான் உனக்கு சரியான பேர். என்ன நான் சொல்கிறேன்? உன்கிட்ட நான் சொல்லன்ட்டு இருந்தேன். நம்ம அப்பா அவனைத்தான் உனக்கு பொண்ணு கேட்டு வச்சிருக்காரு. அவன் கூட தான் உனக்கு கல்யாணம்டி, உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். என்னது, அவனா? அது எனக்கு தலையை சுற்றுதுண்ணா. ஆனால் அதான் அவன் எப்படி சொன்னானா, லைஃப் லாங் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உன்னை வச்சு செய்கிறேன்ட்டு. ஐயோ வயனு மாட்டிக்கிட்டேடி, இப்போ என்னடி பண்ணுறது? அப்பா கிட்ட உளறி வச்சுட்டேன், நீங்கள் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. ஆனால் ப்ளீஸ்டா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். இன்னிலேருந்து நான் உன் அடிமை. ஆனால் அவனை மட்டும் ஆனான்னா ஆல்ரெடி அப்பா அம்மாலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு ஒரு ப்ரொஃபஸர் இல்லடி. நீ சொன்னல அப்பா உனக்கு ப்ரொஃபஸரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு பிரின்சிபால்டி. நீ காலேஜில் எவ்வளோ சேட்டை பண்ணுவேன். மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு சுகா போட்டு அடிக்கிறீங்க. டே அண்ணா, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தா என் ஸ்வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு நீ என்னையே கலாய்க்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போட்டு சண்டை போடுறீங்க. ஸோ பெட்லாம் கிழியுது. நீங்கள் ஃபில்லோ கவர்லாம் செம்ம கிழிச்சு சண்டை போட்டே இருக்கீங்க ரெண்டு பேருமே முடிய பிடிச்சிட்டு. அப்போ தான் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே பெட்டில் சண்டை போட்டுருக்கீங்க. அப்போது வந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நீ ஷாக்கை பார்த்து, அண்ணா இவன் தான் அண்ணா. ஏய் சுகா, என்னடா இப்படி சண்டை போட்டுருக்க உன் தங்கச்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் மாறான். ஸோ சுகா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அது ஒன்றும் இல்லைடா சும்மா ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் தயாங்கும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எஸ் ஆகிடுறீங்க. அப்போ சுகா வந்து, டேய் என்னடா மச்சான் இப்படி சண்டை போடுறோம் தங்கச்சி கூட? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சுகா சொல்கிறான். டேய் ஏன்டா அவகிட்ட சொன்னேன்? அவள்லாம் இப்படி தான் பண்ணணும். ஆமாம், என்னடா டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சு செய்ய போகிறேன்னு சொன்னேன். அது சும்மா சொன்னேன்டா.
ஆனால் அவளை செய்யணும்டா. அவள் என்னையே கலாய்ச்சிட்டா தெரியுமா? எப்படி பல்ப் ஆயிடுச்சு, எல்லா பொண்ணுங்களும் சிரிச்சாங்க. நல்லா செய்டா. ஆனால் அவகிட்ட சொல்லிடுறேன். அதெல்லாம் சொல்லிடுறேன். எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்? கன்ஃபார்ம்ட்டு தெரியல, பட்டு மேரேஜுக்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி சரி, என் தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணது என்கிட்டயே வந்து சொல்கிறல்ல, நீ தாண்டா கேட்ட. சரி ஓகேவா, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் தயங்க கீழே போய் சாப்பிட்றாங்க. நீங்கள் கீழே வரவே இல்லையே, ஏன்னா தயங்க வந்துட்டு அவங்களுக்கு உன்னை பார்த்தாலே பயம். ஸோ நீங்கள் ரொம்ப சேட்டை பிடிச்ச பொண்ணு தான். பட் தேங் வந்து இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவன் கேரக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளோ பயம். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ வீட்டில் எழும்பி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, இன்னைக்கு வந்து காலேஜ் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏம்மா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. என்ன அது, பொண்ணு பார்க்கவா? மா லூசாமா நீ? ஏய் என்ன சொல்கிறேன்? அம்மா பார்த்து லூசுன்னு சொல்கிற? பாரு ரெடியாகு அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு ட்ரெஸ்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தாட்டு, மாப்பிள்ளை யாராக இருக்கும்? அந்த தயாங்கா மாட்டிக்கிட்டே வையனு அப்படின்னு சொல்லி மியா கால் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. டே மச்சான், நம்ம கேங்லேயே உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம். பிரியாணி போடுவியா இல்லை ஃபிஷ் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? டேய், உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்கிறேன், அவன் ஃபீல் பண்ணாமல் ஃபிஷ் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மயிறு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. இல்லைடி, அது பாய் வீட்டு பிரியாணினா நல்லாயிருக்கும். நீ வந்து கேட்ரின் சொல்லிடு, நான் வேணால் பிடிச்சி தரேன். டேய், நான் இங்கே சோகமாக இருக்கேன், உனக்கு சோறு தாண்டி முக்கியம் போட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக அசிங்கமாக திட்டுறீங்க. அவள் வந்து ஃபோனே கட் பண்ணிட்டா. ஆனால் அவளுக்கு வந்து நீங்கள் வந்து தயங்கத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு அவளுக்கு செம்ம சிரிப்பு. ஸோ இதெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வற்ற வச்சுட்டா. ஸோ அவள் எல்லாருக்கிட்டே சொல்லலை. ஸோ பிரின்சிபல் மேரேஜ் பண்ணுறது வந்து சீக்ரெட்டாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. அண்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க காஃபி கொண்டு போய்ட்டு கொடுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி கொண்டு போய்ட்டு கொடுக்குறீங்க. தேங்க் தான் உட்காந்துருக்கான். சுகாவுக்கு நான் செம்ம சிரிப்பு, அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியுங்க. தேங்க் பக்கத்துலாம் சுகா உட்காந்துருக்கான். டே மச்சான், ஃபைனலி நீ எனக்கு மச்சான் ஆக போகிறேன், என் தங்கச்சி அராத்து தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டே ஹாப்பிடா அப்படின்னு சொல்லி தேங்க் காலில் வந்து ஓதுறான். நீங்களும் சுகா வந்து முறைச்சிட்டு காஃபி கொடுத்துட்டு போய் உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லோரும் பார்த்துட்டு வந்து மேரேஜ் ஒரு 1 வீக்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா, நீ ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட்டு சொல்லவே இல்லை. ஸோ பொண்ணு பார்க்க வராங்க, அவங்க வந்து என்ன என்கேஜ்மெண்ட் மேரேஜ்லாம் சொல்கிறாங்க. ஏய் சும்மா இரு, இதெல்லாம் பெரியவங்க பேசுகிற விஷயம். உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, அதனால் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல, ஏன்னா அவங்க அப்பா உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ அதனால் உங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடியுது அண்ட் வந்து மேரேஜ் டைம். ஸோ நீங்களும் தேங்க் இன்றைக்கி வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் நல்லா பெட்டியாக ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து ஷா வந்து வாரா. டே ஷா, எங்கடா போனேன்? இல்லைடா, இன்னொரு பிக்னிக் அதான் போயிட்டு வந்தேன் ஜிமின் கூட. தெரியும் நீயும் பாய் பொண்ணோடு சுற்றுவேன். அம்மா மியா எங்கே? அவளா? அவள் அந்த எங்கேயே தெரியாடி, அவனைக்கு பந்தி வைக்கிற இடத்துக்கு போயிட்டானான்னு நினைக்கினேன். அந்த நாய் சோறுன்னா சுற்று சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா ஃபிஷ் பிரியாணியா அப்படி கேட்குறாடா. பாய் வீட்டு பிரியாணி வேணுமாடா அவளுக்கு. சரி நீ இப்போ என்ன சொல்கிற, உனக்கு தானே பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருக்காவா? அதை விட்றி, பயமாக இருக்குடி. அவன் என்ன பண்ண போகிறானே தெரியலடி. சரி நீ பயப்படாத, தாயங்கலாம் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன். அதை நீயே சொல்கிற. தாயங்க என் அண்ணாடி. என்னது தயாங்கும் அண்ணாவா? ஆமாம், உனக்கு தெரியாதா எனக்கு ஒரு பிரதர் இருக்கான், அப்ராட் போயிட்டான்னு? என்னடி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலடி, தலை சுற்றுதுடி. எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஆனால் நீ ஜின்னை மட்டும்தானே சொன்னேன். எனக்கு செகண்ட் அண்ணா இருக்காண்டி, அவன் வந்து அப்ராட் போயிட்டான் படிக்கணுன்ட்டு, இப்போ தான் வந்தான். ஆனால் அவன் ஆல்ரெடி ஒன்று லவ் பண்ணுறான்னு விஷயம் எனக்கு சுத்தமாக தெரியாதுடி, இப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணுறா. ஃபைனலி நீ ஏன் என் கூட இருக்க போகிற, எனக்கு ஹாப்பி தான்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். வந்து சுகா வந்துட்டு, வயன்னு செம்ம அழகா இருக்கியே. டே அண்ணா, உன்கிட்ட என்ன சொன்னால் நீ என்ன வேலை பார்த்துருக்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துடான்னு சொன்னால் நீ வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியல. ஏன்டி வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜுகா அவங்கக்கிட்ட வந்து தேங்க்கு
நான் இதை உங்ககிட்ட நான் சொன்னால் சரிப்பட்டு வராது. நீ தேங்காய் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சுகா சொல்கிறான். ஹாப்பியாக இருப்பேண்ணா, அவன் என்னை வச்சு செய்ய போகிறான், நான் ஹாப்பியாக இருப்பேன் நான் சொல்கிறேன். நீ எல்லாம் ஒரு அண்ணாவாடா, இங்கே பாரு உன் தங்கச்சி ஒருத்தங்கிட்ட போயிட்டு கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. நீ ஒரு 1 வீக் தான் நீ தேங்க கூட இரு, உனக்கு பிடிக்கலன்னா நீ டிவோர்ஸ் பண்ணிடு, ஓகேவா? அப்படியா, அவனுக்கு டிவோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறடி. உனக்கு பிடிக்கல தயாங்க அப்படின்னு ஒரு 1 வீக்லேயே நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு. நான் அதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் பார்க்குறேன். உனக்கு பிடிக்காம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஒரு மாதிரி பேசுகிறான். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் விட்டு விட்றீங்க. ஃபைனலாக உங்கள் அப்பா உங்கள் ஹேண்டை கொண்டு போயிட்டு தேங்கிட்ட கொடுக்காரு. ஸோ மேரேஜுக்கு ப்ராசஸ்லாம் நடக்குது. நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு இப்போ வந்து தேங்கோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எப்படின்னே தெரியல. ஸோ தேங்கிட்ட எதுவுமே பேசலை. அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கிடுறான். நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதை பக்கத்து ரூம்லாம் தூங்கி தேங்கிட்ட சொல்லியிருப்பான், நீ என் கூட தூங்கக்கூடாது, நீ இப்போ படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருப்பான். உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக ரொம்ப ரஃப்பாக தான் நடப்பான், கோவமாக பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுப்பி பார்க்குறீங்க, தேங் இல்லை, ஸ்டிக்கி நோட் மட்டும் இருக்குது, இறந்த காலேஜுக்கு வா அப்படின்ட்டு மட்டும். புரிஞ்சு போச்சு, பைப்பில் காலேஜுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு. நீங்களும் ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிறீங்க. ஒரு 5 days அப்படி தான் ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. என்னடா லைஃப் போரிங்காக போகுது. தேங்க் நம்மக்கிட்ட கோவமாக பேசலை, நம்மளை வந்து ரிவெஞ்சும் எடுக்கல. ஸோ எதுக்கு தான் இவன் இப்படி பண்ணுற உங்களுக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து தேங்க ரூம் போய் பார்க்குறீங்க. ஸோ அங்கே போயிட்டு அவனை கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஏதாச்சும் திங்ஸ் இருக்கா, ஏன்னா தேங்காய் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி போய் ஒரு ட்ராவை, அதுக்குள்ளே நீங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண சில திங்ஸ்லாம் இருக்குது, உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோஸ் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா பிக்சர்ஸும் தேங்க வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு எப்படி நம்மளே தெரியும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்க்குறீங்க. அவன் டைரியில் நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்பான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களை பற்றி தான் வந்து யோசித்து திங்க் பண்ணி நீங்கள் எப்படி இருப்பீங்க அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கான். அவன் வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து எப்போ ப்ரொப்போஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், உங்க கூட எப்படி ஹாப்பியாக இருக்கணும், எத்தனை பேபிஸ் பெற்றுக்கணும், அது எல்லாமே எழுதி வச்சுருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஓகே தயாங்க நம்ம லவ் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க வந்து யோசிச்சுட்டு, ஓகே பைப்பில் நம்ம லவ் பண்ணுறது நமக்கு லைட்டாக ஃபீலிங் இருக்குது தான், ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே இருந்த மாதிரி எல்லாம் வச்சிடுறீங்க. தயாங்கிட்ட அவ்வளோக்கு பேச்சு கொடுக்கவே மாட்டான். உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவான். அண்டு ஒரு 1 ஃபைன் டே வந்து நீங்கள் காலேஜில் இருக்கீங்க. உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட நான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே வாரீங்க. அண்ட் எல்லாருக்குமே கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தேங் ஆஃபீஸ் ரூம் தான் போகிறீங்க. உள்ளே போனால் தேங்க் தான் உட்காந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போவீங்கன்னு பார்த்தா எதுவுமே கேட்காம அப்படியே உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. அப்போ தேங்க் பார்த்துட்டு, ஆமாம் இப்போ எதுக்கு வந்த, அதுவும் காலேஜ் டைமில் கிளாஸ் நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தேங்க் பேசுகிறான் ரொம்ப கோல்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டோர் அப்படியே லாக் பண்ணுறீங்க. ஏய் வயன், எதுக்கு இப்போ லாக் பண்ணுற? அதுவா பிரின்சிபல் சார், சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செடியூசிங்காக பேசுகிறீங்க. ஆமாம் இவருக்கு என்ன ஆச்சு, இவ இப்படி பேசுகிற ஆள் கிடையாது, சண்டை போடுற மாதிரி தான் பேசுவான், இல்லாட்டி பயந்து அழுகிற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாளே. டேய் தேங்கு, உன்னை ஏதோ பண்ண பார்க்குறா, உளுந்துறாடா, டேய் ஸ்ட்ராங்காக நில்றா, உன்னை லவ்வெல்லாம் மொத்தமாக கொட்டிடாத அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் லைட்டாக ஓவர் கோட் மாதிரி போட்டிருப்பீங்க, ஷார்ட்டாக ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஓவர் கோட் அப்படியே கழட்டிட்டு நீங்கள் உள்ளுக்க வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பீங்களா, ஸோ அதை அப்படியே எடுத்து விட்றீங்க வெளில. நான் உங்களே பார்க்குறான், ஏய் என்னடி பண்ணுற, அதுவும் காலேஜில்? காலேஜ்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கர்ட் போட்டிருப்பீங்கள்ல, அந்த ஸ்கர்ட் அப்படியே கழட்டி விட்றீங்க. உங்கள் டிஷர்ட் கொஞ்சம் உங்கள் முழுக்க நீங்கள் இன்னர் போட்டிருப்பீங்க, அது வந்து மறைக்குது. அப்படியே தயாங்க உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்னடா பண்ணுறா இவ, இது ஏதாச்சும் லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கும். ஏ வயன் என்னடி பண்ணுற, பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தான் போகிறீங்க. இங்கே பாரு வயன், கிட்ட வராதே, நீ கிட்ட வந்திருக்கணும், வரல அதான் நான் வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் சேரில் அப்படியே உட்காடுறீங்க, இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல அந்த மாதிரி உட்காடுறீங்க. அப்போ தான் தயன் உங்களை பார்த்துட்டு, ஏய் தள்ளி போடி, பொண்டாட்டி கிட்ட வரும்போது புருஷன் தள்ளி போன்னு சொல்லுவானா, பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? நீ தான் பண்ண மாட்டேங்கிற, அதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே வந்து அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் வந்து அவன் ஒரு மாதிரி வந்து காது கிட்ட போயிட்டு, ஆமாம் சார் என்ன எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே ஷாக்கு. எல்லாம் பார்த்தியா? ஆமாம் பார்த்துட்டேன். அதை சொல்ல வேண்டியது தானே, எதுக்குடா அப்படியோ 90s கிட்ஸ் மாதிரியே அப்படியே ட்ராக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்கேன். நான் 90s கிட்ஸ் தாண்டி அப்படின்னு சொல்லி தயாங் சொல்கிறான். அது ஓகே, ஆனால் எப்படி என்ன உனக்கு பிடிச்சிக்கு எனக்கு சுத்தமாக தெரியல. இவ்வளோ நேரமாக நீ என் மேலே உட்காந்துட்டு இருக்கியே, எனக்கு ஏதாச்சும் ஆகும், நான் ஏதாச்சும் பண்ணுவேன், உனக்கு தெரியும்ல நான் எப்படி எவ்வளோ அராத்துன்ட்டு அப்படியே தயாங் சொல்கிறான். நான் எவ்வளோ அராத்துன்னு உனக்கு தெரியும்ல, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒண்டி கொண்டைக்கு நிற்கிறீங்க மேலே. ஏய் இப்படி ஆடாத, நான் காலேஜ் டைம் கூட பார்க்க மாட்டேன், வச்சு செஞ்சு விட்ருவேன். ஏய் என்னடா வச்சு செஞ்சுடுவேன் செய்ய மாட்டேங்கிறியே, செய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அதான் ஏதாச்சும் பனிஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ தயவுங்களை அப்படியே நீங்கள் உட்கார்ந்தபடியே உங்களை வந்து அப்படியே தூக்கிட்டு அவன் பக்கத்தில் சின்னதாக ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்காங்க, அதான் கூப்பிட்டு போகிறான். என்ன பண்ணுற நீ? அதான் கேட்டியலை வச்சு செய்யின்ட்டு, அதான் வச்சு நல்லா செஞ்சு விட்றேன்டி அப்படின்னு சொல்லி தயங்கல அப்படியே அவங்க கூட போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு ஸோ உங்களை அப்படியே பெட்டில் தொப்புன்னு போடுறான். நீங்கள் பவுன்ஸ் ஆகி போய் விழுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. தயாங் நீ சும்மா இருந்தவனே சொரிஞ்சு விட்டு போட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் கேட்குற? நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா படிக்கிற பொண்ணு எதுவும் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோலாக இருப்போன்னு பார்த்தா சும்மா இருந்தவனை ஏற்றி விட்டு போடு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன்? இருடி பண்ணுறேன். எலும்பவே முடியாது, இந்த காரிடோரில் தான் சுற்றுவேன், இன்றைக்கி சுற்றவே மாட்டேன், 1 வீக் எலும்ப முடியாதபடி நான் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் இன்னும் டிஷர்ட்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ வந்து உங்களை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக நேக்ட் ஆக்கிடுறான். ஸோ உங்களை அப்படியே பார்க்குறான். என்னாடி இப்படி இருக்க, எப்போ ஃபுல் கவர்டில் தான் வருவேன், அப்போவே செம்ம செக்ஸியாக ஃபிகராக இருப்பேன், ஆனால் ஒன்றும் இல்லாதப்பவும் செம்மையாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹைட் பண்ணுறீங்க. ஐ மீன் உங்கள் ஹேண்டில் போய் ஹைட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏய் இது ஹைட் பண்ணுறதுக்காடியே உன்னை இவ்வளோலாம் கலட்டினேன் அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனை கிஸ்ஸுக்கு உங்களால் வந்து ஈடு கொடுக்கவே முடியல, அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது. அவன் வந்து உங்களால் ப்ரீத் பண்ணவே முடியல. ஸோ தயங்க கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு, எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறீங்க? இவ்வளோ வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு எப்படியெல்லாம் தெரிலடி, கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் புருஷனை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து உங்களை வந்து ஒவ்வொன்றா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு அங்கங்கே ஹிக்கியாக மேக் பண்ணுறான். அவங்களால முடியல. ஸோ உங்களை ஃபைனல் தயாங் வந்து உங்களுக்கு இன்சைட் பண்ணுறான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அழுகுறீங்க. ஸோ அதெல்லாம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு ஸோ ஃபுல்லாகவே இன்சைட் பண்ணிட்டு மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே போகுது உங்கள் 2 பேருக்குமே. ஸோ தயாங் அப்படியே மேக் அவுட் பண்ணிட்டு, ஏய் பொண்டாட்டி லவ் யூடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் ஐஸ்லாம் வைடாகுது. என்னடா கல்யாணம் பண்ணிட்டு மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது லவ் யூ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. புரியுதுடி ஏண்டா இப்படி சொல்கிறான்ட்டு. எனக்கு எல்லார மாதிரி ரோஸ் கொடுத்து அப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியும். அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக இன்சைட் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட ஸ்பெஷலாக பண்ணணுன்னு இருந்தேன், நீ ஏன் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் அப்படியே உங்களை விட்டுட்டு உங்கள் பக்கத்துலேயே படுக்கிறான். ஸோ நீங்களும் அவன் கிட்ட படுத்துட்டு அவன் வந்து உங்களே பார்த்துட்டு இருக்கான். என்ன இப்படி பார்க்குற? அதான் லவ் யூ சொன்னேன்ல, ரிப்ளையே காணும். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. என்னடி வலிக்குது இவ்வளோ பண்ண அப்படின்னா
நீங்கள் பெட்ஷீட்டை காட்டுறீங்க ஃபுல்லாக ஸ்டெயினாக இருக்குது. யாராச்சும் பார்த்து யாராச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. கபோர்டு இருக்கும். ஸோ அங்கே எடுத்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அவன் பேக்குள்ளே இதெல்லாம் போட்டுடுறான். அந்த ஸ்டெயினாக இருக்கும் பெட்ஷீட்டு அதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வியர் பண்ணி விட்டு நீ என்னோடய காரில் போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். என்னால் எழும்ப முடியாது தயாங், இப்படியே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூங்க வைக்கிறான். ஸோ நீங்கள் நல்லா டயர்டில் தூங்கிடுங்க, 2 பேருமே நல்லா தூங்கிடுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் வந்திருப்பீங்க. இப்போ எழுப்பி பார்க்குறீங்க ஈவினிங்காக இது அவ்வளோ டயர்டில் தூங்கியிருப்பீங்க. ஸோ வந்து எல்லாருமே போயிட்டாங்க காலேஜ்லேருந்து. இப்போ தயாங் மட்டும்தான் இருக்கான், ப்ரொஃபஸர் கூட இல்லை. அப்போ தயாங்க லிஃப்ட் பண்ணிட்டு காருக்குள்ளே அப்படியே கொண்டு போய் வைக்கிறான். ஏன்னா அவங்களால எழும்ப கூட முடியல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஹாஃப் ஐஸ் தான் ஓப்பன் ஆகுது. ஏய் தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டு அவன் வந்து அவனை பேண்டை ரிமூவ் பண்ணுறான். தயாங் என்ன பண்ணுறீங்க? உனக்கு தான் இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல, நீ ஸ்டடியாக தான் இருக்கு எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத, நீ தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்ககிட்ட வந்து அப்படியே அவங்க லெக்ஸ்லாம் வைட் ஆகிக்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறான், இன்சைட் பண்ணுவன் கூட மேக் அவுட் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ தேங்காய் டைட்டாக ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்காய் உங்கள் ஐஸையே பார்க்குறான். என்னடி அப்படி பார்க்குற? இல்லை நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணல, அதுவும் ஒரு பிரின்சிபலை மேரேஜ் பண்ணிப்பேன்ட்டு. ஆனால் ஹாப்பியாக இருக்கேன் தயாங் உன் கூட. எங்கள் அண்ணன் சொன்னான் 1 வீக் அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுன்ட்டு. தெரியும்டி சுகா என்கிட்டேயும் சொல்லிட்டான். நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன், அப்போ தானே கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். டேய் கேடி, எல்லாம் உன்னோட வேலை தானா? ஆமாண்டி, அப்போ எப்படி நீ ஒத்துப்ப? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி உன் கூட மேக் அவுட் பண்ணி எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? என்னோட ட்ரீமே இது தான். ஆனால் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு வந்தா ஏதோ மயிறு மாதிரி பண்ணுவேன். யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்டே பண்ண மாட்டேன், என்னையே ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு பயந்து தாண்டி சொல்ல. என்னது என் தேங்க்கு பயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க. 2 பேர் மேக் அவுட் பண்ணிட்டு தான் பேசுகிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்து புல்லப் பண்ணிட்டு உன்கிட்ட வந்துட்டு ஏய் சீரியஸாக கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சதுலனா உன் பின்னாடியே வந்தேன், அதுவும் ஆஃபீஸ் ரூமுக்கு. இல்லை எப்படி உனக்கு என்ன பிடிச்சிக்கு? அதுவா, இந்த 1 வீக்காக நீ என் கூட அவ்வளோக்கு பேசலையா? அப்போவே எனக்கு தெரிஞ்சு நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக மேரேஜ் பண்ணல, லவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. சரி உன்னை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் வந்து எல்லாம் பார்த்தனா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுகா மாடு என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்டிட்டீங்க. ஏ உட்ரி, அவனுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, எல்லாம் கூட்டு கலவானீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே நீங்கள் செஸ்லேயே தூங்கிடுறீங்கடா. ஓகேடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன், இதுவே போதும், இதுக்கே ஒரு ஹாப்பி என்டிங் தான்டா. சரிடா பர்பிள் யூ, நெக்ஸ்ட் டைம் யாருக்கு 1 ஷாட் வேணும் கமெண்ட்னு சொல்லிடுங்க, அப்போ தான் 1 ஷாட் போடுவேன். அப்படி இல்லைன்னா நான் தயாங்கே 1 ஷாட் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேவா?